குடிக்க நின்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு இன்னைக்கு சிவானி ஆட்டம் கொஞ்சம் ஓவரா இருக்கே நைட்டி போட்டு வந்துட்டு என்ன ஒரு என்ன கெட்டப் இது ரோஸ் ரோஸ் அப்பையா இருக்கு ரோஸ் இப்போ நீங்க என்ன ஜாக்கா யா ஐ அம் ஜாக் ஜாக்கோ ஜாக் சோ எங்க செட் இப்போ டைட்டானிக் ஷிப்பா மாற போகுதுன்றதுல எங்களுக்கு ஒரு பெருமை ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் இது வரலாற்றை திரும்பி பார்ப்போம் சார் டைட்டானிக் எவ்வளவு பெரிய காவியம் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம் கண்டிப்பா அந்த காவியத்தை அந்த கப்பல் நடந்த நிகழ்வை நம்ம எல்லாத்துக்குமே தெரியாது ஆமா ஆமா சுந்தர் அந்த வரலாற்றை தான் இப்ப நம்ம திருப்பி பார்க்க போறோம் எப்படி அதுல எல்லாரும் செத்துட்டாங்களே அதுதான் தப்பு அந்த கப்பல் மூழ்கும் போது அதுல இருந்து மிச்சம் மீதி ஒருத்தி இருக்கு யாருது அந்த வலிச்சு எடுத்து வந்த மிச்சம் மீதி தான் இப்ப நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம் ஓ வாட் a great போலாமா எஸ் அந்த கப்பல்ல அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அங்க என்ன நடந்துச்சு அதை நம்ம நேயர்கள் சொன்னீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க அன்னைக்கு அந்த கப்பல் ரொம்ப ஆரியமா ஆர்ப்பாட்டமா கிளம்பிச்சு எத்தனை அழகு 20 வயதினிலே லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே டிங் டாங் எத்தனை அவ்வளவு ஆரவாரமா இருந்த கப்பல்ல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அந்த கப்பலில் இருந்த எல்லாரும் அப்படியே சந்தோஷ கடல்ல மிதந்துகிட்டு இருந்தாங்க ஆனா நான் மட்டும் சோக கடலில் தத்தளிச்சு கொண்டிருந்தேன் அந்த நேரத்துல தான் நான் என்னுடைய ஜேக்கை சந்திச்சேன் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் செம்மையா இருக்குமே கை எடுக்கிறியா அவரை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவர் பேச ஆரம்பிச்சா பச்சை கிளிகள் எல்லாம் அவரிடம் பிச்சை வாங்கும் இப்படி பச்சை பச்சையா பேசுறதா உனக்கு பச்சை கிளி பிச்சை வாங்கணும்னு சொன்னியா அது மட்டுமில்லை அவர் பாட ஆரம்பிச்சா குயில்கள் எல்லாம் அவரிடம் தோற்று போய்விடும் ராமையா வசாமையா ராமையா வசாவையா பொண்டாட்டி தேடுதையா பொண்டாட்டி தேடுதையா தேரே மேரே புச்சிக்க புய்யா தேரே மேரே புச்சிக்க புய்யா ஏய் ஆயா இதுதான் உனக்கு குயில் கூவுறதா அதோடு கிடையாது அவர் நடனமாட ஆரம்பித்தால் மயில்கள் எல்லாம் அவர் நடனத்தை பார்த்து மயங்கி பல மைல்கள் தூரம் ஓடிவிடும் ஆயா இப்படியே விரட்டிட்டு போனா மயில் ஓட மட்டும் செய்யாது குதிச்சு தற்கொலை பண்ணவே செய்யும் இப்படிப்பட்ட அவர்களுடைய செயல்களை எல்லாம் பார்த்து நான் மதிமயங்கி அவரை காதலிக்க ஆரம்பித்தேன் ஆனா அவர்கிட்ட போய் அந்த விஷயத்தை சொல்ல என்னால் முடியவில்லை அதனால் தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு முடிவெடுத்தேன் தற்கொலை பண்ணிக்கணும்னு நான் போய் அந்த கம்பி மேலே ஏறி நிற்கும் பொழுதுதான் ஒரு கை வந்து என்னை பிடிச்சது ஹாய் போஸ் என்ன உனக்கு வாழ்க்கையில இவ்வளவு பெரிய விரக்தி ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற முடிவுக்கு வந்த கோபால் கோபால் எது கோபாலா வேலையே இல்லை இந்த வாய்ஸை எடுத்ததுனால கோபாலு ராமு சோமுன்னு என் பேரு கோபால் கிடையாது ஜாக் யா கட்டிங்க பார் எப்படி கட்டிங்க எல்லாம் பாலுதான் ஜாக்கி ஜாக்கியா என்னடி ஜாக்கி ஜெட்டி அண்டர்ன்ற ஜாக்கி இல்ல ஜாக் 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 அண்ட் ஜில் கேள்விப்பட்டதுல ஜாக் ஜாக் நான் எதுக்காக தற்கொலை பண்ண போறேன் நீங்க கேட்கவே இல்லையே அதை தானே முதல்ல கேட்டேன் ஏன் வாழ்க்கையில உனக்கு இந்த விரக்தி இந்த கடல்ல வந்து குதிக்கணும்னு வந்திருக்கே ஏன் என் வாழ்க்கையில் வசந்த காலம் வரும் வரும் நான் காத்துக்கிட்டே இருந்து வரவே இல்லை அதுக்காக தான் நீ இந்த மாதிரி கடல்ல குதிக்கலான்னு வந்துட்டியா இதுல குதிச்சா வசந்த காலம் வராது இறந்த காலம் தான் வரும் இங்க பா
இந்த உலகத்துல நீ பார்க்க வேண்டிய பல விஷயம் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு பெரிய சேனல்ல ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம் ஒன்று ஓடுது. தலைவன், அதாவது பெரிய தலைவன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒரு சேனல்ல ஓடுது. ஒரே வீட்டுல உட்காந்து சோறாக்கி குழம்பு காசு குளிக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. அந்த நிகழ்ச்சியை மட்டும் நீ பார்த்தே தற்கொலைன்ற எண்ணத்தை கை விட்டுருவேன் ரோஸ். அந்த நிகழ்ச்சியை பார்த்து தான் நான் தற்கொலை முடிவுக்கே வந்தேன். டெடிகேட் போச்சு. இங்க வா ரோஸ், இந்த பரந்த கடலை பார். அங்க பாத்தியா எவ்வளவு அழகா நீல கலர்ல இருக்கு. இந்த பரந்த கடலை பார் ரோஸ், பார். கைகளை நீட்டு, கையை நீட்டு. ஏன்டி அடிச்ச? எனக்கு நீட்டினாலே பிடிக்காது. என்னது? I hate this meat. இந்த கடலை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? இதுக்காக நீங்க இப்படி கூட்டு நிப்பாட்டிருக்கீங்க, நான் சொல்லட்டுமா? எதுக்குமா? எனக்கு திசை பார்க்க சொல்லி தர போறீங்க. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, வலதுகை பக்கம் இடதுகை பக்கம் வடக்கு, வலதுகை பக்கம் தெற்கு, பொறுத்தால மேற்கு. யாருக்கு தெரியாதா? ரொமான்ஸ் லுக் விடணும்னு தோணலையா? இந்த மூஞ்ச பார்க்கும்போது ரொமான்ஸ் வரல உங்களுக்கு? இல்லை ஜெக், இப்படியே நம்ம காலம் பூரா இருந்துடலாமான்னு தோணுது. இப்படியே காலம் பூரா இருந்துன்னா கை கால்லாம் ரொம்ப வலிக்குமேடி. கொஞ்சம் இறங்கி அடுத்த இடத்துக்கு போலாமா? நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாமா? கேம்? வா, இப்போ வந்து லேட்டஸ்டா கேம் விளையாடுறதுக்கு தான் பல சேனல்கள் இருக்குதம்மா. நம்ம வேற ஆடணுமா கேமு? இந்த கேமை பத்தி கேட்டா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஓ, என்ன ஒரு கேம் சொல்லு பார்க்கலாம். அந்த கப்பலோட ஓரத்துல போய் நின்று எச்சியை துப்பி துப்பி விளையாடணும். கருமம் முடிச்சவங்க எச்சியை துப்பி விளையாடுறதுக்கு ஒரு கேமா? ஏற்கனவே கடல் நுரைச்சிக்கிட்டு தானே இருக்குது. அப்படியே நம்ம எச்சியை துப்பி விளையாடினாலும் நம்ம 2 பேரும் எச்சக்கலை ஃபேமிலின்னு சொல்ல மாட்டாங்களா இவங்க? வா வா, சூப்பர் கேம் சுந்தர். ஆமா கஷ்டாத், இந்த கேமை விட இவங்க இதுக்கு அப்புறம் ஒரு கேம் விளையாண்டாங்க. என்னது? அந்த கேம் ஒரு வெரி வித்தியாசமான கேம். இது வரைக்கும் எவனுமே இந்தியாவில் விளையாண்டதே கிடையாது. உலகத்துல விளையாண்ட கிடையாது. ஏசியன், அப்புறம் காமன்வெல்த், ஒலிம்பிக் எதுலயுமே விளையாண்டது கிடையாது அந்த விளையாட்டு. அப்படி என்னதான் அது? ஓடி பிடிச்சி விளையாட்டு. அதுவும் சாதாரணமா ஓடி பிடிச்சி விளையாட்டு இல்ல. ஜாக் ஓட, பின்னாடி நம்ம ரோஸ் ஓட, ஜாக் ஓட, ரோஸ் துரத்த, கடைசியா அந்த கப்பல்ல ஒரு ஓரத்துல போய் ஒரு கார் இருக்கும். அந்த காருக்குள்ள ஓடி போய் ஜாக்கு காருக்குள்ள போய் கதவை சாத்திட்டாரு. 2 பேருமா? ஆமா. என்ன நடந்தது? அங்க ஒரு கேம் விளையாண்டாங்க பாருடா. ஐயோ, அந்த கேம சொல்லணும்னா இந்த கேம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. மறுபடியுமா? அந்த சம்பவம் இல்லடா, அந்த துயரமான சம்பவம். அப்படி என்ன நடந்தது சுந்தர்? அந்த துயரமான சம்பவம் கப்பல் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பனிப்பாறையில முட்டி மோதிச்சு கப்பல். ரோஸ், ரோஸ், என்ன எல்லாம் தலைதறிக்க ஓடியாருங்க? ஒருவேளை தலைதறிக்க ஓடியாருங்க. ஒருவேளை தலைப்படம் ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்குமோ? இங்க கவுண்டர் நான் தான் போடுறேன், நீ ஏன் போடுற? ரோஸ், எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அதை சொன்னா தாங்கிக்குவீங்களா ஜாக்? ஆமா, என்னங்க ஒரே தண்ணியா இருக்கு? கப்பல்ல ஃபுல்லா தண்ணி ஓட்ட போட்டு உள்ள வந்துருச்சு. அட, ஏன்டா கப்பல்ல தண்ணி ஏத்துனீங்க நீங்க? கப்பல்ல நம்ம முழுகி சாக போறோம் ஜாக். ஐயோ, கப்பல்ல தண்ணி வந்துச்சு, நம்ம முழுகி சாக போறோமா? ஆனா அதுக்கு காரணம் நீங்க தான் ஜாக், நீங்க தான். ரோஸ், நானா? என்னம்மா இந்த மாதிரி சொல்றேன்? நான் ஒன்றும் காரணம் கிடையாதுமா. நான் என்ன பண்ணேன்? நீங்க பாத்ரூம் போயிட்டு கொலாய மூடாம வந்ததுனால வந்த வினைதான் ஜாக். அங்க 2 கோடா இருந்துச்சுப்பா. ஒன்னு வந்து கை கழுவுற கோடா, இன்னொன்னு வந்து யூரின் பாத்ரூம் போற கோடா. நான் 2ஐயும் கரெக்டா மூடிட்டு தானே வந்தேன். ஆனா ஒரு கோடா மூடாம வந்துட்டேனே, வந்துட்டேன். ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துருக்கேன். இந்த நான் யாரு? அந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சீன் தான் வருவான் வாசிக்கிறவன். ரோம் நகரம் தீப்பற்றி எரியும் போது அந்த மன்னன் கிட்டார் வாசிச்சானா? அது பிடில் ஜாக். ஆமா, ரொம்ப விளக்க முக்கியம். தண்ணி உள்ள வந்து சாக போற முக்கியம். டேய் டேய், கடல் பண்ணி இங்க பாரு, தண்ணி வந்துருச்சா? கப்பல்ல ஓட்ட ஊழ்ந்துருச்சு. நல்லா கேட்டுக்க, கப்பல்ல ஓட்ட ஊழ்ந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, எல்லாரும் சாக போறோம். ஆட செவிட்டு முண்டமாடா. டேய், தண்ணி வருதுடா நாய, முட்டிக்கு கீழே தண்ணி வந்துருச்சு, நம்ம எல்லாம் சாக போறோம். ஐயோ, இசையில மெய் மறந்தேன்னு வாங்க, இவன் உயிரையே மறந்துடுவான் போல இருக்கு. கப்பல் மூழ்குதுன்னு தெரிஞ்சோன்னா நம்ம ராணி ஒரு போட்ல ஏறி தப்பிச்சு போயிட்டா. ஆனா ஜாக்
காதலிச்சு எல்லாரும் என்ன செய்வாங்க, கடைசியில் சாகத்தானே செய்வாங்க. அதே மாதிரி நம்ம ஜாக்கும் தண்ணியில் மூழ்கி செத்துட்டேன். ரோஸ் ரோஸ் என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து ரோஸ், என்ன காப்பாத்து. ஜாக், உங்களை தூக்குனா மொத்தமா நம்ம முங்குறமே. ஐயோ ரோஸ், டேய் டேய் பரதேசி நான் என்ன இன்னும் போலியாடா. டேய் ஒட்டு மொத்தமா சங்கு ஊதிடுவான்டா, சங்கு ஊதிட்டான்டா அவன் கிட்டார் வச்சு. ரோஸ், வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒண்ணான்னு சொன்னியே ரோஸ், என்ன இப்படி கை விடலாமா ரோஸ்? ஒரு 80-90 வரைக்கும் நம்ம தாங்குவோம்னு நினைச்சோம். ஆனா இப்படி அல்பாயுசில் சாகிறதுக்கு உங்களோட ஜாக நான் தயாராக இல்லை. அதெல்லாம் முடியாது, என்ன எப்படியாவது காப்பாத்துறே, வெள்ளக்கார நாயை காப்பாத்துறே. அப்படி என்றால் நான் சொல்வதை செய்வீங்களா ஜாக்? நிச்சயமா செய்றேன். சொல்லு ரோஸ், என்ன பண்ண உனக்காக? உங்களுடைய இரு கைகளையும் கூப்பி கடவுளை ஒரு தடவை வேண்டிக்குங்க ஜாக். முருகா காப்பாயே. நான் தப்பிச்சேன் சாமி. ரோஸ் ரோஸ், நான் மறுபடியும் வந்துட்டீங்களா ஜாக்? யா யா யா, நான் ஜாக் கிடையாது, ஜாக்கோட ஆவி. உன்னை விட மாட்டேன். என்னதான் நம்ம ஜாக் செத்து போனாலும் திரும்ப ஆவியா வந்திருக்காரு. ஸோ இது டைட்டானிக் 2 ஆவிகளின் தேசம். விரைவில். தேங்க்யூ. டைட்டானிக் நம்ம ஊர் ஆட்கள்லாம் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பியூட்டிஃபுல்லாக அப்படியே தத்ரூபமாக நடித்து காமிச்சிட்டிங்க இந்த டீம். ஓவராலாக உங்களுடைய ஆல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருந்தீங்க. அண்ட் விக்னேஷ் நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரித்தேன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஆனால் சிவாவுக்கு ரொம்ப தைரியம் வேணும் ரோஸ் கட்ட போகிறதுக்கு. தினேஷனா கலக்கிட்டீங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த பாடி லாங்குவேஜ் சரி, டைலாக் மார்லெசன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிங்க, இவ்வளோ தூரம் இது பண்ணீங்க. ஆனால் உங்கள் கூட இருந்த ஒருத்தர் பேர் வாங்கிட்டாரு, இந்த கிட்டாரிஸ்ட். ஃபஸ்ட்டு நிறைய ஷோவில் வந்து பண்ணார், ப்ரோக்ராம் பண்ணார், எல்லாம் பண்ணார். அதில் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு, என்னடா எப்படி மொக்கையாக பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு. ஆனால் உங்கள் ஸ்கிரிப்டில் அந்த கிட்டாரிஸ்ட்டு அந்த கேரக்டர் வந்து ஹைலைட்டாக மாறிடுச்சு. ரொம்ப பேசாமல் அது வந்து ஒரு டேரக்டருடைய டேலண்ட் தான், உண்மையிலுமே சொல்கிறேன். சில விஷயங்கள் அது அவருக்கு அமைஞ்சிச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆல் தி பெஸ்ட். எப்பவுமே தினேஷ் அண்ட் சிவா சேர்ந்தீங்கன்னா பல ஆர்டிஸ்டுடைய வாய்ஸ்லாம் எடுத்து வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பண்ணுவீங்க. பட் இந்த முறை நீங்கள் புதுசாக பண்ண ட்ரை கூட சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட். வரப்போகிற எபிசோட்ஸில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.